இயேசுவை தூஷிக்கிறார்கள். அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி, தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையில் இருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். வேதனை அடைந்தவராக துன்பத்தை சுமந்து கொண்டிருக்கிறார். இயேசுவை சிலுவையில் அறைந்த பின்பு அவருக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை கொடுத்து முடிந்தாயிற்று என்று அவர்கள் சும்மா இருக்க வேண்டும். ஒருவர் மரிக்கும் போது அவர் எவ்வளவு மோசமானவராக இருந்தாலும் அவர் மீது பரிதாபப்படுவதுதான் மனுஷருடைய சுபாவம். ஆனால் இயேசு சிலுவையில் தொங்கி மரித்துக் கொண்டிருக்கும் போதோ அந்த வழியாக நடந்து போகிறவர்கள் கூட அவரை தூஷிக்கிறார்கள். இதே ஜனங்கள்தான் சில நாட்களுக்கு முன்பு இயேசு கிறிஸ்து எருசலேமிற்குள் பவனியாக வந்தபோது ஓசன்னா என்று கூறி அவரை வாழ்த்தி வரவேற்றார்கள். அன்று ஓசன்னா சொன்னவர்களில் ஒருவர் கூட இன்று இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும் போது இங்கு வந்து அவருக்கு ஆறுதலான வார்த்தையை கூறவில்லை. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டிருக்கும் இடத்தின் வழியாக நடந்து போகிறவர்கள் கூட தங்கள் தலைகளை துலுக்கி இயேசுவை தூஷிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் கொடிய வேதனையும் அதை அவர் பொறுமையோடு சகித்துக் கொண்டிருப்பதும் அவர்களுக்கு தெரியவில்லை. இயேசுவுக்காக அவர்கள் பரிதாபப்படவில்லை. தங்கள் தூஷண வார்த்தைகளின் மூலமாக இயேசுவுக்கு வேதனையை கூட்டுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை தூஷிப்பதினால் தாங்கள் இந்த உலகத்திற்கு ஏதோ நன்மை செய்வது போல நினைத்து தங்கள் தலையை துலுக்குகிறார்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டிருக்கும் இடத்தின் வழியாக போகிறவர்கள் ஏற்கனவே பிரதான ஆசாரியரும் மூப்பரும் அவரை பற்றி கூறிய குற்றச்சாட்டுக்களை எல்லாம் தங்கள் காதுகளால் கேள்விப்பட்டிருப்பார்கள். ஆகையினால் அவர்கள் அந்த வழியாக போகும்போது இயேசு கிறிஸ்து ஒரு குற்றவாளி என்னும் எண்ணம் அவருடைய உள்ளத்தில் ஏற்கனவே பதிந்து விடுகிறது. எல்லோராலும் மோசமாக பேசப்படுகிற ஒருவரை பற்றி நன்றாக நினைப்பது மிகவும் சிரமம். இயேசு கிறிஸ்துவை பற்றி எல்லோரும் தவறாக பேசுவதனால் அவரை நல்லவர் என்று அங்கு யாருமே நினைக்கவில்லை. ஒவ்வொருவரும் தங்கள் பங்கிற்கு இயேசுவை தூஷித்துவிட்டு அந்த வழியாக கடந்து செல்கிறார்கள். இயேசுவை தூஷிக்கும் போது அவர்கள் தங்கள் தலைகளை துலுக்குகிறார்கள். சண்டையில் வெற்றி பெற்றவர்கள் தங்கள் தலைகளை துலுக்குவார்கள். இயேசு சிலுவையில் தொங்கி வீழ்ச்சியடைந்து விட்டதாகவும் தாங்கள் வெற்றி பெற்று விட்டதாகவும் நினைத்து இவர்கள் தங்கள் தலைகளை துலுக்குகிறார்கள். இயேசுவுக்கு முன்பாக தலைகளை துலுக்குவது அவரை அவமானப்படுத்தும் கிரியையாகும். தேவாலயத்தை இடிக்கிறவர் என்று அவர்கள் இயேசுவின் மீது குற்றம் சுமத்துகிறார்கள். பிரதான ஆசாரியரும் மூப்பரும் இயேசுவை பற்றிய இந்த குற்றச்சாட்டை ஜனங்கள் மத்தியில் வேகமாக பரப்பி இருக்கிறார்கள். இயேசு தேவாலயத்தை அழிக்கப் போகிறார் என்னும் செய்தி ஜனங்கள் மத்தியில் விஷம் போல வேகமாக பரவி இருக்கிறது. இந்த குற்றச்சாட்டை தவிர ஜனங்களுக்கு இயேசுவை பற்றி வேறு ஒன்றும் தெரியாது. அவர் செய்த நன்மைகளும் தெரியாது. பிரதான ஆசாரியரின் சூழ்ச்சியும் தெரியாது. ஆகையினால் அவர்கள் இயேசுவை பார்த்து தேவாலயத்தை இடிக்கிறவனே என்று மாத்திரமே கூறுகிறார்கள். தேவாலயத்தை 3 நாட்களுக்குள் மறுபடியும் கட்ட முடியுமானால் உன்னை நீயே ரட்சித்துக்கொள் என்று இயேசுவை தூஷிக்கிறார்கள். இயேசுவுக்கு வல்லமை இருக்குமானால் அதை அவர் நிரூபிக்கட்டும் என்று அவர் வேதனைகளை அனுபவிக்கும் போது அந்த வேதனையை கூட்டுகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். ஆயினும் தேவனுடைய வல்லமையினால் இயேசு பிழைத்திருக்கிறார். அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது போல தோன்றினாலும் அவர் மெய்யாகவே தேவனுடைய வல்லமையினாலேயே சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். இயேசு தம்மை தேவனுடைய குமாரன் என்று வெளிப்படுத்தியதை இவர்கள் பிரதான ஆசாரியர் மூலமாக கேள்விப்பட்டிருக்கிறார்கள். ஆகையினால் இவர்கள் இயேசுவை பார்த்து, நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையில் இருந்து இறங்கி வா என்று கூறி தூஷிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை பிசாசானவன் வனாந்திரத்தில் சோதித்த போது இப்படிப்பட்ட வார்த்தைகளைத்தான் பேசினான். அதுபோன்ற வார்த்தைகளினால் இயேசு இங்கு மறுபடியும் தூஷிக்கப்படுகிறார். நீ தேவனுடைய குமாரனானால் என்னும் வார்த்தையை இயேசு இங்கு மறுபடியும் கேள்விப்படுகிறார். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்பதை இப்போது நிரூபிக்க வேண்டும் என்றும், இல்லை என்றால் அவரால் எப்போதும் நிரூபிக்க முடியாது என்றும் இவர்கள் நினைக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து ஏற்கனவே பல அற்புதங்களை நடப்பித்து தமது தெய்வத்துவத்தை நிரூபித்திருக்கிறார். இதை இவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் போது அவர் தேவனுடைய குமாரன் என்னும் சத்தியம் பூரணமாக நிரூபிக்கப்படும். அதுவரையிலும் அவர்கள் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும்.
இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கியதை பார்த்தவுடன் ஜனங்கள் பழையதை மறந்துவிட்டு அவசரமாக அவர் மீது தூஷண வார்த்தைகளை பேசுகிறார்கள். நாம் பொறுமையோடு காத்திருப்போமானால் தேவனுடைய மகிமையை காண்போம்.